டீமோட முக்கியமான 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 பேக் போன் சொல்லக்கூடிய நம்மளோட தாத்தா பாட்டி சின்னராஜம்மா அவங்க. அண்ட் நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது நம்மளோட டபுள் டைமண்ட் மனோஜன் வனிதா. எல்லாருக்கும் ஒரு சிறந்த நன்றி. அண்ட் இந்த டைம்ல அவங்களால நான் வந்து ஒரு பாராட்டு ஆசைப்படுறேன். ஓகே, பேசிக்கலி இன்னைக்கு வந்து நம்ம வந்து எஸ்எம்பி பார்க்க போறோம். எஸ்எம்பினா வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா எம்ஏ விட்டுருங்க, எம்ஏ தவிர்த்து எம்ஏ மட்டும் இல்லை, எனி பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வேணும். அதில் வந்து நெட்வொர்க்கிங் பண்ண போகிறோம், அதில் வந்து ஒரு டீம் பில்ட் பண்ண போகிறோம், ஒரு மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பிளான் இல்லாமல் நடக்காது. ஒரு மார்க்கெட்டிங் பிளான் எப்பவுமே இருக்கணும். அந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து ஓவர் த டைம் நம்மளை வந்து க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ண. இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பிளான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற யாருமே வந்து நமக்கு பிஸ்னஸ் ஓவராலாக தான் போகுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார் தெளிவாக அதை வந்து புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஈவன் எம்ஏ எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துலேருந்து இருக்கிற ஒரு சாலிடான பிளான் தான் இந்த மார்க்கெட்டிங் பிளான். ஓகே, இதில் வந்து இன்னைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஏபிஓ ஏபிசி அப்படின்ற டேர்ம் என்ன அர்த்தம், எம்ஏல வந்து பொட்டென்ஷியல் இன்கம் என்னென்ன இருக்கு, என்ன டைப் ஆஃப் போனஸஸ் கொடுக்குறாங்க, அண்ட் ரேங்கிங். இதுதான் வந்து ஓவராலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஓகே, ஏபிஓ பேசிக்லி நிறைய பேர் வந்து இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏபிஓ அண்ட் ஏபிசி. ஏபிஓனா அதோட ஃபுல் டேர்ம் என்னன்னா எம்ஏ பிஸ்னஸ் ஓனர், அண்ட் ஏபிசி அதோட ஃபுல் டேர்ம் என்னன்னா எம்ஏ ப்ரிவிலேஜ்டு கஸ்டமர். ஸோ நீங்கள் ஏபிஓ சைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட் வந்து 60 ரிங்கேட். அதில் வந்து உங்களுக்கு ரினியூவலும் இருக்கும். அண்ட் இந்த 60 ரிங்கேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகிறது என்னன்னா, லைக் இவென்ச்சுவலி எம்ஏ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, 2 25 ரிங்கேட் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஒரு 50 ரிங்கேட் கூப்பன் கொடுப்பாங்க, அண்ட் 3 60 ரிங்கேட் கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ இன் டோட்டல் நீங்கள் வந்து போடுற 60 ரிங்கேட்டுக்கு எம்ஏ வந்து உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் என்னவா இருக்கும்னா 160 ரிங்கேட் ஆஃப் கூப்பன், ஒர்த் ஆஃப் கூப்பன்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு யூஸராக தான் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு டீம், ஒரு பிகினர் வச்சு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்லி புதுசாக வேலை ஆரம்பிக்கிற ஆளோ இல்லை புதுசாக வந்து படிக்கிற ஆளோ, ஹூஎவர் இட் இஸ், உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் எம்ஏ வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் அவ்வளோ பே பண்ணுங்க, இவ்வளோ பே பண்ணுங்க. சிம்பிள் அமௌண்ட், அண்ட் வி வில் ஆல்சோ கிவ் யூ கூப்பன்ஸ். யூ ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் மேக் ப்ரோக்ரஸ். இதுதான் வந்து எம்ஏ உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுக்குற ஐடியா. அண்ட் இவென்ச்சுவலி ஒரு ஏபிஓவா இருந்து நீங்கள் உங்கள் டீமை பில்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி, இஃப் யூ பிகம் ஸ்லோலி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட 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 எம்ஏ உங்களுக்கு பதிலுக்கு என்ன ரிவார்ட் கொடுக்குறாங்கன்றது கொஞ்சம் பாருங்க. எம்ஏயோட ப்ரைஸ், பேசிக்கலி எம்ஏ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற இன்கம், நீங்கள் வந்து இது மூலமாக உங்களோட நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணி பெருசாக்குவீங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் கிடைக்கும், கமிஷன்ஸ் அண்ட் போனஸஸ் கிடைக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரீ ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இது வந்து நீங்கள் உங்களோட உழைப்பை போடுறதுக்கு எம்ஏ பதிலுக்கு கொடுக்குற ஒரு ரெக்கக்னிஷன். இது எல்லாமே இது வந்து ஏபிசி, சாரி ஏபிஓ. ஏபிசின்றது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம், நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அது எவ்வளோனா 20 ரிங்கேட். அதை நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற 20 ரிங்கேட் ஈகோபான் வச்சு. ஸோ ஏபிசிக்குன்றது, ஏபிசி பேர்லேயே வந்து இட்ஸ் எம்ஏ ப்ரிவிலேஜ் கஸ்டமர். அவங்களுக்குன்னு சர்டன் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஏபிஓ அளவுக்கு இல்லைனா கூட அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரிவிலேஜான விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, நீங்கள் வந்து எம் பாயிண்ட்ஸ் ரிடீம் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு எம் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி அதை ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸ், எம்ஏ ப்ராடக்ட்ஸை. ஆனால் லிமிடேஷன் இருக்கு, 3 யூனிட்ஸ் per ப்ராடக்ட் மட்டும் தான். ஓகே, பேசிக்கலி ஆஸ் அ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட், எதுக்கு இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்கு எம்ஏ வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டாக. என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா எம்ஏல இருக்கிற அவ்வளோ ஒத்தென்டிக்கான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதை போய் சேர்றதுக்கு தான் ஏபிசின்றது ஒரு 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 கேட்வே மாதிரி வச்சுக்கிறாங்க. சரி, நம்ம வந்து எடுத்தோன்னா நான் ஏபிஓ ஆக விருப்பப்படல, நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் இப்போதைக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜாமான் வாங்க வைக்க போகிறேன், நான் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து செல்ஃப் கேர், ஹோம் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி அவ்வளோ ப்ராடக்ட் எம்ஏல இருக்கு, நான் ஜஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் டு ஸ்டார்ட் ஆஃப் ஆஸ் அ ஏபிசி. ஓகே, ஸோ இவென்ச்சுவலி ஏபிஓ ரினியூவல், அதாவது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து
ஏஎல்பி ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் ஃப்ரீ ரினியூல் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஈகோபோன் வச்சு ரினியூல் பண்ணிக்கலாம். ஸோ as stated in MA, starting from 1st June, ஏபிசி ஏபிசிலேருந்து ஏபி கவுண்ட் பண்ணுறதுக்கு 40 ringgit. ஸோ பேசிக் ஐடியா வந்து இதுதான், ஏபிஓனா என்னது, ஏபிசினா என்னது அப்படின்ட்டு. ஓகே, செகண்ட்லி நம்ம வந்து எம்ஏல இருக்கிற பொட்டென்ஷியலான இன்கம் பற்றி பார்ப்போம். ஸோ எம்ஏ வந்து நம்ம செய்கிற பிஸ்னஸ், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அவ்வளோன்னு ஐடியா கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குற லிஸ்ட் வந்து ஓவராலாக எம்ஏ வந்து லைக் இஃப் யூ புட் யூர் எஃபர்ட், எம்ஏ இஸ் வில்லிங் டு கிவ் யூ. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் எஃபர்ட் போட்டு பில்ட் பண்ண மட்டுமே இது உங்களுக்கு எம்ஏ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நான் ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னா. ரீட்டைல் ப்ராஃபிட், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வித் கோப்ளாஸ், லீடர்ஷிப் போனஸ், ரூபி போனஸ், மந்த்லி டெப் போனஸ், எமரல்ட் போனஸ், டைமண்ட் போனஸ், டைமண்ட் பிளஸ் போனஸ் அண்ட் ஸோ ஆன். கிட்டத்தட்ட 18 types of income is just waiting for you if you build your network and put your effort into it. Okay, so and then இந்த இன்கம்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஐ மீன் ஒரு ரஃப் சம்மரி பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்கம்ன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 டைப் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கு. ரீட்டைல் ப்ராஃபிட், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், annual bonus, inheritable income and travel package. Okay, let's see a basic calculation of SMP. அதாவது ஒரு எம்ஏயோட மார்க்கெட்டிங் பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பேசிக் ஐடியா சொல்கிறேன். எம்ஏல வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு விலை இருக்கும். லெட்ஸ் சே ஒரு பேனா வச்சுக்கோ, ஒரு ப்ராடக்ட் அதோட வேல்யூ வந்து 1 PV அப்படின்னா, சாரி, அதோட வேலை வந்து 4 ringgit 30 cents அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 1 PV. அதாவது அதோட வேல்யூ வந்து வில் பிகம் 1 PV. ஆனால் அதோட வேலை 4 ringgit 30 cents. பேசிக் கல்குலேஷன் இப்படி தான் ஆரம்பிக்கும். 4 ringgit 30 cents வில் பி 1 PV. PVனா நத்திங் பட் பாயிண்ட்ஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் எடுக்கிற PV multiply with 4.3, அதாவது 4 ringgit 30 cents will be your business volume, BV. ஸோ PV and BV யோட பேசிக் கல்குலேஷன் இப்படி தான் வேலை செய்யும். ஓகே, இப்போ நமக்கு வந்து PV தெரிஞ்சிருச்சு, BV தெரிஞ்சிருச்சு, ஐ மீன் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. இப்போ அது ரெண்டுத்தை வச்சு ஒரு டேபிள் இப்போ கண்ணு முன்னுக்கு இருக்கு. அதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எப்படி ரேங்க் ஒர்க் ஆகுது, எம்ஏல வந்து எப்படி லெவல் பை லெவலாக நீங்கள் மேலே போகலாம் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இங்கே இருக்கு. ஓகே, இப்போ பிவி எடுத்துக்குவோம், அதாவது பிஸ்னஸ் வால்யூம். நீங்கள் வந்து அந்த 3% அடிச்சோட பாருங்க. இஃப் யூ டிட் சேல்ஸ் ஓவர் 1000 ringgit, 1075 ringgit வரைக்கும் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 250 பிவி அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அண்ட் உங்களோட ரேங்க் வில் பி 3%. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா 3800 ringgit வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் பி அச்சீவிங் 900 PV அண்ட் யோர் ரேங்கிங் வில் பி 6%. ஸோ இப்படி தான் கொஞ்சமாக மேலே போகும். அப் டு ஒரு குரூப்பாக நீங்கள் உங்கள் டீம் ஃபுல்லாக சேர்ந்து 53,000 வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பிவி கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 12,500 PV அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அண்ட் 21% ரேங்க் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த 21%ன்றது இப்போ ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் நம்ம பார்க்குறோம். பட் இதோட இம்பேக்ட் என்ன, இதோட வேல்யூ என்ன, இதோட ரெக்கக்னிஷன் என்னன்றதை போக நம்ம பார்ப்போம். ஓகே, பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணுற அந்த பிவி இருக்குல்ல, யூ மல்டிப்ளை தட் வித் யோர் ரேங்கிங், இந்த டேபிளில் இருக்கிற அந்த ரேங்கிங். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் 900 PV எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 900 PV அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா 900 PV multiply with 4.3 will be your BV, அதாவது நீங்கள் பண்ணுற சேல்ஸ், which is 3,870 ringgit. அந்த BV-யை you multiply with your ranking according to the table 6%னா நீங்கள் எடுக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 232 ringgit. இது ஏன்னா பேசிக்லி நீங்கள் வந்து 900 PV அச்சீவ் பண்ணனால உங்களுக்கு கிடைக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஓகே, பேசிக் கல்குலேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பற்றி பார்த்துட்டோம், மீன் பேசிக் கல்குலேஷன். இதை தாண்டி எம்ஏ வந்து எக்ஸ்ட்ராவா போனஸஸ் கொடுக்குறாங்க.
யாருக்குன்னா ஃப்ரம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறவங்கள இருந்து சில்வர் ப்ரொடியூசர் வரைக்கும். என்னென்ன டைப் ஆஃப் போனஸஸ்னா 4 டைப் இருக்கு. பாத் டு பிரான்ஸ் இன்சென்டிவ் பிஐன்னு சொல்லுவோம், பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ் பிபிஐ, பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ் பிஎஃப்ஐ, அண்ட் லாஸ்ட்லி பிரான்ஸ் கன்சிஸ்டன்சி இன்சென்டிவ் பிசிஐ. ஸோ இந்த 4 நீங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட், என்ன பெர்சன்டேஜ் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் இருக்கும். ஸோ பிஐ would be 100 to 200 ringgit. பிபிஐ வந்து நீங்க எடுக்க போற போனஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 30%. பிஎஃப்ஐ வந்து நீங்க எடுக்க போற போனஸ் வந்து எக்ஸ்ட்ராவா 20%. அண்ட் கடைசியா பிசிஐ கிட்டத்தட்ட 600 to 1200 ringgit வரைக்கும் நீங்க வந்து எம்ஏ கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 4 டைப் ஆஃப் போனஸ் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்பர் 1 பிசிஐ, பிரான்ஸ் இன்சென்டிவ் பிஐ. நீங்க அதாவது யூ அப்படின்றது நீங்க வந்து பர்சனலா மினிமம் 50 பிவி போட்டுட்டு அண்ட் உங்களுக்கு கீழே 3 பேரை சைன் பண்ணி அந்த 3 பேருமே 3% மினிமம் 3% வந்துட்டாங்க அப்படின்னா 3% நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 250 பிவி. ஓகே, வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க குரூப்பா வந்து நீங்க போட்டிருக்க பிவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. ஸோ டு கெட் திஸ் பிரான்ஸ் இன்சென்டிவ் 3 கிரைட்டீரியா இருக்கு. நீங்க 3 பேரை சைன் பண்ணிருக்கணும், அந்த 3 பேர் வந்து 3% ரீச் பண்ணிருக்கணும், நீங்க பர்சனலா 50 பிவி போட்டிருக்கணும். இது மூணுமே கரெக்டா இருந்துச்சுன்னா எம்ஏயோட பிரான்ஸ் இன்சென்டிவ் விச் இஸ் worth of 100 to 200 ringgit கிடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இதுல இருந்து ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணி போனா அதுதான் பிரான்ஸ் இன்சென்டிவ். நீங்க பர்சனலா 50 பிவி போட்டு உங்களுக்கு கீழே 3 பேரை 3% கொண்டு வந்தீங்கன்னா குரூப்பா நீங்க போட்டிருக்கிற பிவி வந்து 1750 பிவி அண்ட் யோர் ரேங்கிங் வில் பி as 9%. ஓகே, இந்த பிஎஃப்ஐ அதாவது பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ் வந்து அச்சீவ் கிடைக்கிறதுக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. முதல் மாதிரி நீங்க 9% அண்ட் அபவ் வந்திருக்கணும், சொன்ன மாதிரி 3 பேர்த்த 3% மினிமம் கொண்டு வந்திருக்கணும், பர்சனலா 50 பிவி. இது பண்ணீங்கன்னா நீங்க எடுக்க போற போனஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 20% கொடுப்பாங்க, அதுதான் பிஎஃப்ஐ. ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் போனஸ் என்னன்னா பிபிஐ, பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ். சேம், அதோட 3 கிரைட்டீரியா என்னன்னா நீங்க 15% ரீச் பண்ணிருக்கணும், இப்படின்னா நீங்க குரூப்பா சேர்ந்து 15%. அண்ட் உங்களுக்கு கீழே 3 பேர், அந்த 3 பேருமே இந்த வாட்டி 6% ரீச் பண்ணி நீங்க பர்சனலா பிவி வந்து 50 பிவி போட்டிருந்தீங்கன்னா போனஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 30% கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட்லி மினிமம் நீங்க 50 பிவி போட்டு அண்ட் 15% ரீச் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கிற 3 பேரும் டைரக்ட் லைன்ல இருக்கிற 3 பேரும் 6% ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் பிபிஐ. அண்ட் உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 1200 ringgit வரைக்கும். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் போனஸஸ் வந்து இட்ஸ் நாட் த மெயின். நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்க போற பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்க போற போனஸஸ் அதுவே வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கல்குலேஷன் பார்த்தோம், 4 டைப் ஆஃப் போனஸஸ் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் இன்கம் எம்ஏல நீங்க ஏர்ன் பண்றது எப்படின்னா ரீட்டெயில் ப்ராஃபிட் விச் இஸ் 20%. இப்போ எம்ஏல வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் இருக்கும், ஏபிஓ ப்ரைஸ் இருக்கும். ஏபிஓ ப்ரைஸ்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சாய் ப்ரோட்டீன் இருக்கு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப்பும் கன்சியூம் பண்றாங்க. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து ரொம்ப ஹை செல்லிங்கா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து சாய் ப்ரோட்டீன். ஏபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 226 ringgit, ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 282 ringgit. நீங்க பார்த்தீங்கன்னா எஸ் தேர்ஸ் a டிஃபரன்ஸ். அந்த ப்ராடக்டோட பிவி வேல்யூ அதாவது பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 அண்ட் ஆப்வியஸ்லி அந்த சேல்ஸ் அதாவது அந்த பிவி வந்து 2 to 6. ஓகே, லெட்ஸ் சே ஒரு சினாரியோ எடுத்துப்போம். நீங்க 2 பேர்கிட்ட வந்து சாய் ப்ரோட்டீன் விற்கிறீங்க. நீங்க 2 பேர்த்துக்கிட்ட ஏபிஓ பிரைஸ்ல விற்றீங்கன்னா கிட்டத்தட்ட 452 அதாவது 452 ringgit அதான் அந்த ப்ரைஸா இருந்திருக்கும். ரீட்டெயில் பிரைஸுக்கு விற்றீங்கன்னா 565 ringgit. ஸோ கிட்டத்தட்ட நீங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அப் டு 20% வந்து உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலி ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து இந்த சினாரி வச்சு சொல்றேன், கிட்டத்தட்ட 113 ringgit which is actually 20% of the whole amount.
ஸோ இதுதான் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த 20% ஆஃப் ப்ராஃபிட். ஸோ another டைப் ஆஃப் இன்கம், அதாவது another டைப் ஆஃப் போனஸ் என்னன்னா டிஃபரன்ஷியல் போனஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சிம்பிளான வேல சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் லைன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் வந்து ஒரே டைரக்ட் லைன் வச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பாக வந்து போட்ட பிவி வந்து 4000, எனக்கு கிடைக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 20% ஆஃப் த ஹோல் சேல்ஸ். நீங்கள் அடுத்தடுத்து வர லைன் பாருங்க, ஒரே லைனில் ஜோசப் வந்து அவரோட கிடைக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 9% அண்ட் பிவி வந்து 2050. அதே மாதிரி மேரிக்கு வந்து 2000 பிவி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 9. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மேரி வந்து ஒரு ஆக்டிவான மெம்பர். அவங்க பிஸ்னஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லாம் எஃபர்ட் போட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஜோசப்க்கு வந்து அவரோட லைன் கீழே இருக்கிறவங்களோட ஒரே லைனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிற அந்த போனஸ் வந்து அந்த ஹோல் நெட்ஒர்க்ல இருந்து மைனஸ் பண்ணி வரும். அதாவது 793 மைனஸ் 774, ஸோ 19 டிக்கெட்ல. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஒரே டைரக்ட் லைன் இருக்கிறனால இந்த சினாரியோ. வாட் இஃப் we have 6 டைரக்ட் லைன்ஸ்? நீங்கள் சிம்பிளி பார்த்தீங்கன்னா அதே ஜோசப்க்கு வந்து டைரக்டா 6 லேக் இருக்கு. எல்லாரும் சாலிடா 2000 பிவி போடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 21%. கிட்டத்தட்ட அவர் வந்து 7K வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இப்ப ஒரு 3% எம்ஏல ஆரம்பிக்கும் போது the first pin that you will reach is 3%. So if you reach 3%, உங்களுக்கு கிடைக்க போற டோட்டல் இன்கம் அண்ட் என்னென்ன இன்கம் அக்யூமுலேட் பண்ணி கடைசியா டோட்டல் இன்கம் வருது பார்ப்போம். நம்பர் 1, நீங்க பர்சனலா 100 பிவி போட்டு பர்சனலா 100 பிவி போட்டு உங்களுக்கு கீழே 3 பேர்த்த 3% கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ விச் மீன்ஸ் டோட்டலா 750 பிவி அங்க இருக்கும். குரூப் பிவி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பிவியும் சேர்த்து 850 பிவி ரெடியா அங்க இருக்கும். உங்களுக்கு as I said, retail profitல இருந்து 20%, that would be 86 ringgit. And then performance bonusல இருந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க பாருங்க. உங்களோட குரூப் பிவி மல்டிப்ளை வித் 4.3, அதான் நீங்க பண்ண சேல்ஸ். அதுல இருந்து நீங்க அச்சீவ் பண்ண ரேங்க் தான் 3%, அந்த அமௌண்ட். ஸோ ஃப்ரம் த ஹோல் சேல்ஸ் 3% அமௌண்ட் வந்து உங்க கையில கிடைக்கும். இது தாண்டி கிடைக்க போற எக்ஸ்ட்ரா போனஸ் சொன்ன பிஐ பிரான்ஸ் இன்சென்டிவ், அது 200. அண்ட் டோட்டலா ஒரு 3%, அதாவது எம்ஏ ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆள் பேசி சைன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ற ஒரு ஆளுக்கு எம்ஏ கொடுக்குற கிராண்ட் ப்ரைஸ் மணி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 300. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிப்பாரு. அண்ட் இது வந்து கிடைச்சு இதை அச்சீவ் பண்ண ஆளுங்களும் இருக்காங்க. அண்ட் எம்ஏ இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு கிவ் திஸ் அமௌண்ட் ஃபார் சம்ஒன் ஹூ புட்ஸ் இனஃப் எஃபர்ட் டு பிகம் 3%. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் மேல போகும். ஹவு அபவுட் 6%? ஒரு 6% வந்து பர்சனலா 600 பிவி போட்டு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி அண்ட் குரூப்பா சேர்ந்து 1500 பிவி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்ற போது ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து as I said 20%, which is the amount of 516 ringgit. பர்சனல் போனஸ் கால்குலேட் பண்ண மாதிரி உங்க சேல்ஸ்ல இருந்து உங்களோட ரேங்க் மல்டிப்ளை பண்ணா, அதாவது 291 ringgit. இது தாண்டி மூணாவது டைப் ஆஃப் இன்கம் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்க போற போனஸ் பிஐ 200 ringgit. ஸோ டோட்டலா ஒரு 6% எம்ஏ ஆரம்பிச்சு 3% ரீச் பண்ணி அதுக்கப்புறம் 6% ரீச் பண்ற ஒரு ஆளுக்கு எம்ஏ கொடுக்குற அமௌண்ட் ஜஸ்ட் சிம்பிளி 1000 ringgit, அப் டு 1000 ringgit. இதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா ஃபியூ மந்த்ஸ்ல பண்ணிட முடியும். இதை தாண்டி இன்னும் மேல போனா லெட்ஸ் லுக் அட் 9%. ஒரு 9% ரீச் பண்ண ஒரு ஆள் வந்து ஒரு 9% ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி அண்ட் எவ்ரி ஒன் மினிமம் 3% ரீச் பண்ணிருக்கணும் உங்க டீம்ல. டோட்டலா குரூப்பா நீங்க வந்து குரூப் பிவி வந்து 2000 பிவி போட்டுட்டு
அண்ட் ஆல்சோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இது மூலமா எவ்வளவு கிடைக்கும்னா 618 ரிங்கேட். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா கிடைக்க போற BI 200 ரிங்கேட். அண்ட் இந்த வாட்டி ரெண்டாவது போனஸை நம்ம அன்லாக் பண்ணியிருப்போம், அதாவது BFI, which is 20% of your bonus. That would be 124 ringgit. அண்ட் டோட்டலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 9% ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா MA இருந்து 1400 ringgit. ஓகே, ஸோ இதுல இந்த பாட்டை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோட லீடர் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.